அண்மை செய்தி. தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தேமுதிக துணை செயலாளராக இருந்த LK சுதீஷ் தேமுதிகவின் பொருளாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் தற்போது தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே இந்த அதிகாரப்பூர்வ நியமன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, LK சுதீஷும் விஜய் பிரபாகரனும் புதிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இந்த நியமனத்தை? காயத்ரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் நீண்ட நாட்களாகவே கட்சியில் இருக்கக்கூடிய பணியாற்றி இருக்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு, அதாவது கட்சியினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தினுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கோரிக்கை வைத்து வந்தனர். அந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் தர்மபுரியில் நடக்கக்கூடிய தேமுதிகவினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் இன்றைய தினம் அறிவிக்க இருப்பதாக இருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே அந்த பதவி என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விஜய் பிரபாகரனுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர் அணியுடைய செயலாளராக தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது பதவி என்பது. குறிப்பாக கழகத்தினுடைய துணை செயலாளராக இருந்த LK சுதீஷுக்கு தற்போது கழகத்தின் பொருளாளர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு இடங்களிலையும் தேமுதிகவை தொடர்ந்து அவர்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை தற்போது செய்து வரக்கூடிய நிலையிலும் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை இந்த பொறுப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே கட்சியில் பணியாற்றி இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரனுக்கு தற்போது இளைஞரணி செயலாளர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று LK சுதீஷுக்கு கழக பொருளாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கழகத்தினுடைய துணை செயலாளராக இருந்தார், தற்போது தலைமை நிலைய செயலாளராக வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களுக்கும் இந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை இதற்கு முன்பு 2 துணை செயலாளர் பதவி என்பது இருந்த நிலையில் தற்போது 4 துணை செயலாளர் பதவி என்பது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை வரவிருக்கக்கூடிய 2026 தேர்தலை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. கட்சி சார்ந்த விஷயங்களை இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக.